யூடியூப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ரெசிபி பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. அது வந்துட்டு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி வந்துட்டு எங்கள் அம்மா எழுதி வச்ச நோட் புக்கிலேருந்து நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதில் வந்துட்டு ஒரு ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாமே எழுதி வைப்பாங்க. ஒவ்வொன்று ரெசிபியும் டிஃபன் ஐட்டம், சாப்பாடு, மீல்ஸ் பண்ணுறதுக்கு, குழம்பு, ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸு எல்லாமே எப்படி பண்ணுறதுங்கிறத குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க. அதில் நான் ஒன்று பார்த்து தான் இப்போ நான் பண்ணுறேன். அது வந்துட்டு காரக்கடுவு அல்லது கார கொழுக்கட்டை, அது பற்றி தான் பேச போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இது துவரம்பருப்பு ஒரு அப்ராக்சிமேட்டாக 200 கிராம்ஸ் நல்ல ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சுட்டேன், 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பாருங்கள், 2 மணி நேரம் ஊறி இருக்குது. துவரம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக, அப்புறம் வரமிளகா ஒரு 4 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கொத்தமல்லி தழை கொஞ்சம், அப்புறம் இது வந்துட்டு மிளகு, அப்புறம் சீரகம் கொஞ்சம், அப்புறம் இஞ்சி துண்டு ஒரு 4 துண்டு இந்த மாதிரி சைஸுக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு பெருங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம், அப்புறம் கல் உப்பு. என்ன பண்ணணுன்னா, தண்ணி நல்லா வடிகட்டிடணும். இது தண்ணி நல்லா வடிகட்டி ரஃப்பாக இருக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்ன எங்கள் ஐட்டம் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்காக. அதாவது துவரம்பருப்பு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சீரகம், அப்புறம் மிளகு, அப்புறம் இஞ்சி ஒரு 4 துண்டு, அப்புறம் வரமிளகா 4, பெருங்காயம், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் தான் அரிசி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை போதும். நல்லா வடிகட்டினேன், இருந்தாலும் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் மீடியமாக, ரொம்ப நைஸ் இல்லாமல் ரொம்ப ரஃப்பாகவும் இல்லை, மீடியமாக இந்த மாதிரி இந்த பாசைக்கு இது மாதிரி பாருங்கள், இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. துவரம்பருப்பு நல்லா வடிகட்டிடணும், ட்ரையாக இருக்கணும். இதை வந்துட்டு நாம் பாருங்கள், இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை கொழக்கட்டையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்புக்கு இங்கே வைக்கிறேன் இந்த அளவுக்கு. ஏன்னா இது எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, எங்கள் அம்மா அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அவங்க இதெல்லாம் ரொம்ப ஜீனியஸ்ஸு. அவங்களாட்டும் எனக்கு வராது. நான் வந்துட்டு செஞ்சு பார்க்குறேன், அவங்க எப்படி அவங்களாட்டும் எனக்கு செய்ய வரதா என்னங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் பண்ணுறது சரியானு தெரியல. இருந்தாலும் ஃபஸ்ட் டைமுங்கிறனால எனக்கும் ஒரு பழக்கம் ஆட்டுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்துட்டு எல்லா இதையும் வச்சு நல்லா வேக வைக்கணும். இட்லியெல்லாம் வேக வைக்கணும் இல்லையா, அது மாதிரி நல்லா வேக வைக்கணும். அது ரொம்ப சுவையாக இருக்கும். இது இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வச்சிடலாம். இது வந்துட்டு இந்த கொழக்கட்டை இனிப்பில் செய்வாங்க, இது வந்துட்டு காரத்தில் செய்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப மெனக்கெல்லாம் வேணாம், ரொம்ப இது பண்ணுவேங்கிறதும் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு பிளேட்டும் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், எல்லாம் இட்லி பானையில் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுருக்கேன். இட்லி பானையில் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வரட்டும், ஒரு 15 நிமிஷங்க, 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். இது நல்லா வேக விட்டுருவோம். மூடிடும், இங்கே மூடி 15 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் 15 நிமிஷம் ஆச்சு. கையில் ஒன்றும் வைக்கல, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம்.
எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், காரக்கடுவு ரெடி ஆகிடுச்சு. அதாவது இது காரக்கடுவு சொல்லலாம், காரக்கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பருப்பு ஊற வைக்கணும். அப்போ நான் அப்போயே சொன்ன ஐட்டம்ஸ் கூட மிக்சியில் அரைச்சி எடுத்து வேக வைக்கிறோம், அவ்வளோதான். அரைக்கிறோம், ஊற வைக்கிறோம், அரைக்கிறோம், வேக வைக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, கெட்டி தயிர் தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமிர்தமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னோடய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.